சென்னை போரூர் வடபழனி இடையே மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது. போரூர் வடபழனி இடையே வழித்தடம் 4 மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. தண்டவாளத்தின் செயல்திறன், சிக்னலிங் அமைப்பு, பிரேக்கிங் சிஸ்டம் ஆகியவை கண்காணிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. குறிப்பாக 116 கிலோமீட்டர் சென்னையில் 2ஆம் கட்ட 3 வழித்தடங்களில் 116 கிலோமீட்டர் தூரம் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதில் ஒரு வழித்தடமாக கலைஞரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வழித்தடத்தில் 26 கிலோமீட்டர் தூரத்துக்கு பணிகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் இந்த பூந்தமல்லி போரூர் சந்திப்பு வரையில் அனைத்து கட்ட சோதனைகள் ஏற்கனவே முடிந்திருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது இந்த வடபழனியிலிருந்து போரூர் வரை கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர், ஏறத்தாழ 7 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு சோதனை ஓட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்பட்டு பணிகள் முற்றிலுமாக முடிந்தவுடன் முதலில் எடை குறைந்த சோதனையாக இன்ஜின் மட்டும் இயக்கி சோதனை செய்யப்படும். அதாவது இந்த சோதனை எவ்வாறு நடைபெறும் என்றால், முதலில் இன்ஜினை மட்டும் இந்த வழித்தடத்தில், அதாவது ரயில்வே டிராக் அமைக்கப்பட்ட பிறகு இன்ஜினை மட்டும் இயக்கி சோதனை செய்வார்கள். டிராக் சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறதா, டிராக்கில் இன்ஜின் சரியாக இயங்குகிறதா, வழித்தடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள் முறையாக இயங்குகிறதா, தண்டவாளத்தின் செயல்திறன் எவ்வாறு இருக்கிறது, சிக்னலின் அமைப்பு சரியாக இருக்கிறதா, அதே போன்று ரயில் பெட்டியின் இயக்கத்திறன் எவ்வாறு இருக்கிறது, பிரேக்கிங் சிஸ்டம் உள்ளிட்டவை இன்ஜினை மட்டும் இயக்கி இந்த சோதனையானது நடைபெறும். குறைந்த வேகத்தில் தான் இந்த இன்ஜின் இயக்க சோதனையானது மேற்கொள்ளப்படும். அதன் பிறகாக மின்னழுத்த கம்பிகள் வைத்து மீண்டும் என்ஜின் மூலம் ஒரு சோதனையானது மேற்கொள்ளப்படும். அதாவது 3 கட்டங்களாக இந்த சோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது. இதில் 3வது கட்டமாக பெட்ரிகள் முழுமையாக இன்ஜினுடன் இணைக்கப்பட்டு 5 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனையை மேற்கொள்வார்கள். இந்த சோதனை தான் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3வது கட்ட சோதனை பெட்டிகளை முழுமையாக ரயிலில் இணைத்து பெட்டிகள் 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. சோதனை ஓட்டம் வெற்றி பெறும் பட்சத்தில் பாதுகாப்பு சான்றிதழ் பெற்று இந்த பூந்தமல்லி முதல் வடபழனி வரை இந்த 16 கிலோமீட்டர் ரயிலை இயக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும்.